வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி சிகப்பு அவலில் எப்படி பாயாசம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். முந்திரி திராட்சை நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நெய்யிலிருந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு அவல் சேர்க்குறேன். நான் வந்து சிகப்பரிசி அவல் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன அவல் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். வெள்ளை அவல் இருந்தாலும் நல்லாவே இருக்கும் பாயாசம் செய்கிறதுக்கு. பாருங்கள், அவல் வந்து நல்லா பொரி மாதிரி பொரியிற அளவுக்கு அது வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா வாசனையும் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கரையட்டும். வெல்லத்தில் கல் இருக்கும், அதுக்காக வேண்டி நல்லா கரைய வச்சு வடிகட்டிக்கலாம். அதுக்காக வேண்டி சூடுபடுத்துறது. பாருங்கள், வெள்ளைக்கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஆறட்டும். இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான க்ரீமான பால் தான் இது. பால் நல்லா பொங்கி வந்து கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிக்கிறப்ப வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். இப்போ அவல் நல்லா வேகட்டும். சிகப்பரிசியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி சிகப்பரிசி அவலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் அவல் நல்லா வெந்துடும். 8 10 நிமிஷத்துக்கு கூட நல்லாவே வெந்துடும். ரொம்ப கொலன்னு வேக விடாமல் 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ அவல் வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறிடுது. இப்போ இது ஆறின உடனே காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி வச்சு அப்படியே வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெள்ளைப்பாகில் அடியில் கல் நிற்குது இல்லையா? இதுக்காக தான் இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டிக்கிறது. இந்த ஆறின பிற்பாடு தான் செய்யணும், இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். இப்போ கூடவே ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் கூட வறுத்து சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்டான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் திடீர்னு டக்குன்னு எப்போ வேணால் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நான் கிருஷ்ண ஜெயந்திக்காக இது செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.